ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருபா கலெக்ஷன். இன்றைக்கி கிருபா கலெக்ஷனில் ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஏற்கனவே இப்போ ரொம்ப நாள் ஆச்சு ஹேர் பேக் போட்டு. நான் இடையில ஷாம்புக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அதை வச்சு நான் ஹேருக்கு அந்த ஷாம்புக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோமோ மிக்ஸ் பண்ணுறதுக்கு அதுவே நான் ஹேரில் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, இருந்தாலும் இன்றைக்கி நான் காலையில் வடிகஞ்சி இருந்துச்சு, இன்றைக்கி குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு. அப்போது சரி, நம்மளுக்கு திடீர்னு காலையில் ஞாபகம், என்னோடய கிச்சனில் இருக்க பொருளை வச்சு தான் நான் வீட்டில் எனக்கு சடன் அப்போ என்ன கிடைக்குதோ அதை வச்சு மட்டும்தான் நான் ஹேர் பேக் போடுவேன். என்னோடய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, வெளியேருந்து ரிஸ்க் எடுத்து தேடி எடுத்து போடுற பொருட்கள் எப்போவாது ஒரு கதை யூஸ் பண்ணுவேன், மிச்சப்படி அந்தளவுக்கு எடுத்துக்க மாட்டேன். இதுவே நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான நம்ம கிச்சனில் இருக்கிற பொருள் தான். இங்கே பாருங்க, வெந்தயம். இந்த வெந்தயத்தை காலைல சாப்பாடு வடித்த தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, வடிகஞ்சி, அந்த கஞ்சியில் தான் ஊற போட்டிருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. அது போக ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன், ஒரு ஆம்லா ஒரு மலை நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன், பெரிய நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த கஞ்சி நமக்கு இந்த ஹேரில் யூஸ் பண்ணும்போது ஹேர் நல்லா சாஃப்ட் அண்ட் சைனாக, ரூட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்ல சத்து இருக்கும். இந்த வடிகஞ்சி நம்ம ஏற்கனவே சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது தெரியும். அதே மாதிரி இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சம்மர் சீசன். இந்த டைமில் இந்த மாதிரி இந்த வெந்தயமும் ரொம்ப குளிர்ச்சியாக ஹேர் நல்லா ஷைனிங் கொடுத்து ஹேர் லாங்காக நல்லா க்ரோ ஆகிறதுக்கு நம்மளுக்கு வெந்தயமும் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் நம்மளுடைய முடி நிறைய கொட்டிடும், நம்மளுக்கு பால்ட்னஸ் ஏற்படும். சீசன் ஒவ்வொரு சீசன் மாறும்போதும் நம்மளுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி முடி கொட்டுற பிரச்சனை திரும்ப முடி நம்மளுக்கு ரீக்ரோத் ஆகணும்னு சொல்கிறதுக்காக, சின்ன பேபி ஹேர் நம்மளுக்கு க்ரோத் ஆகணும்னா சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணி. சின்ன வெங்காயத்தில் நிறைய சல்ஃபர் கண்டென்ட் இருக்குது. சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பாருங்கள். அதோட சாறு எடுத்து நம்ம முடி இல்லாத இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு நாளடைவில் நம்மளுக்கு ஹேர் நல்லா க்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அது கூடவே விட்டமின் சி அதிகமாக இருக்கிற ஆம்லா தான் நம்ம எடுத்துருக்கோம் இன்றைக்கி. இந்த நெல்லிக்காயில் ரொம்ப விட்டமின் சி அதிகமாக இருக்கும். ஒரு 2 நெல்லிக்காய் எடுத்து டெய்லி ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு துளி இஞ்சி போட்டு நமக்கு குடிச்சிட்டு வந்தோன்னா ஹேர் ஃபால் ஆகிறது அப்படியே கண்ட்ரோல் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நான் இந்த ஜூஸ் எப்படி மேக் பண்ணணும்னு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த நாளே வச்சு இன்றைக்கி ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறோம். ஓகேவே, இதோட ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி சொல்கிறது, ஹேர் நெல்லிக்காய் நம்மளை அப்படியே என்ன சொல்கிறது, நெல்லிக்காய் ஆம்லா எண்ணெய் எல்லாமே இருக்குது. அதனால் நெல்லிக்காய் ரொம்பவே விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த நெல்லிக்காய், சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி இதில் இருக்கிறத வடி எடுத்து நான் உள்ளே போட்டுக்க போகிறேன் அரைக்கிறதுக்கு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வடிகட்டி இந்த பேக்கை எடுத்து போட்டு இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணியை வச்சு தான் நான் நல்லா அரைக்க போகிறேன். அரைச்சி இந்த பேக் ரெடி பண்ண போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வீட்டில் நான் எனக்கு எப்போவும் நான் ரெடி பண்ணுறது என்னவோ அது மட்டும்தான் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். எக்ஸ்ட்ரா நான் வெளியேருந்து வாங்குற மாதிரி பொருள் அப்படிலாம் நான் சொல்லலை. இது எப்போவுமே நம்ம கிச்சனில் இருக்கிற பொருள் தான். அதனால் நம்ம குளிக்க போகிற அன்னைக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். முடி ரொம்ப ரஃப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த வடிதண்ணி வச்சு குளிச்சுட்டு திரும்ப அந்த வடிதண்ணியை லாஸ்ட்டாக நம்ம அப்ளை பண்ணி திரும்ப லைட்டாக ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தோன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதெல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி. இப்போ இதெல்லாம் அரைச்சிட்டு உங்களுக்கு எப்படி ஹேர் அப்ளை பண்ணுறேன்னு காட்டுறேன். சின்ன வெங்காயம், நெல்லிக்காய், வடிகஞ்சி, அந்த வடிகஞ்சியில் ஊற வச்ச வெந்தயம், இவ்வளோ 4 பொருளையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இந்த பாருங்கள், நம்மளுடைய பேக் இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? இதை இப்போ இதை நல்லா வடிகட்டிக்க போகிறேன். அப்படியே அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக தான் இருக்கும். இருந்தாலும் வடிகட்டிக்கிட்டே ஈஸியாக இருக்கும். வடிகட்டுறதா இருந்தால் கட்டிக்கோங்க. ஆனால் வடிகட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வடிகட்டுறதா இருந்தால் கட்டிக்கோங்க, இல்லது அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. ஆனால் சூப்பராக இருக்கும். சரியா? இது ரொம்ப நம்ம ஹேருக்கு ரொம்ப நம்மளோட ஹேரில் இருக்க ஹீட், நம்ம உடம்புல இருக்க ஹீட்டை இது பண்ணி நம்மளோட ஹேர் க்ரோத்தையும் இன்க்ரீஸ் பண்ணும். இதில் இருக்க பொருள் எல்லாமே நம்ம ஹேர் க்ரோத்துக்கான ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் தான். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்மளுடைய ஹேர் பேக் ரெடி ஆகிடுச்சு. என்னால் வடிகட்டுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்படியே அப்ளை பண்ண போகிறேன். ஆனால் வடிகட்டிட்டு அப்ளை பண்ணி இப்போ ஹேர் வாஷ் பண்ணுங்கள், அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த மெத்தட்லேயும் நம்ம ஹேர் வாஷ் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? நான் இப்போ எப்படி அப்ளை பண்ணுறேன்னு காட்டுறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடியும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. திரும்ப சிக்கு எடுத்துக்கோங்க. சரியா? சிக்கு எடுக்கும் போதுமே இப்போ தலை சீவிட்டு நம்ம சிக்கு எடுப்போம் பார்த்தீங்களா, அப்போ மேலேருந்து சிக்கு எடுக்கிறத விட கீழேருந்து சிக்கு எடுத்தால் சிக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகும். ஓகேவா? ஹேர் ஃபால் ஆகிறது கம்மியாகும். நல்லா என்னோடய ஹேரை பார்த்திங்கனாலே தெரியும். எப்போவுமே ஓரளவுக்கு இந்த அளவுக்கு ஹேரில் ஆயில் இருக்கும். தெரியுது? ஆயில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணியிருப்பேன். அதே மாதிரி
தலையை வந்து இந்த மாதிரி பின்னி எப்போவுமே வச்சுக்கோங்க. முடியல சிக்கு இல்லை, தெரியுதா? என்னோடய ஹேரில் நல்லா ஆரம்பிச்சு இனி நல்லா சிக்கு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா சிக்கு எடுத்துட்டேன். சிக்கு எடுக்கிறதுக்கு பெரிய சீப்பு யூஸ் பண்ணுங்கள். சின்ன சீப்பு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஹேர் ஃபால் அதிகமாகும். சின்ன சீப்பு பெரிய சீப்பு யூஸ் பண்ணால் அந்தளவுக்கு இருக்காது. அவ்வளோதான். இதை பாருங்கள், நான் இப்போ சிக்கு எடுத்துருக்குறேன். இங்கே பாருங்களேன், தெரியுதா? ஒரே ஒரு முடி அதோட வந்துருக்குது. அவ்வளோதான், பார்த்தீங்களா? தெரியுதான் தெரியல. ஒரு சீப்லேருந்து ஒரு முடி எடுத்துருக்குறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் வந்து ஹேர் ஃபால் வந்து நம்மளுக்கு ஒரு சீப்பு யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும், இதாக கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் மெயின் வந்து எனக்கு இப்போ ரொம்ப ஹேர் ஃபால் ஆகிட்டு இருந்துச்சு. ரொம்ப கண்ட்ரோல் ஆனது காரணம் இந்த கருவேப்பிலை மோரும் நெல்லிக்காய் ஜூஸ் குடித்ததுக்கப்புறம் எனக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? இப்போது எப்படி ஹேரில் அப்ளை பண்ணுன்னு சொல்லி காட்டுறேன். நல்லா சிக்கு எடுத்துகிட்டு நம்மளுடைய முடியில் படுறத விட நம்மளோட ஸ்கேல்ஃபில் தான் நல்லா படணும். எந்த ஒரு ஹேர் பேக்காக இருந்தாலும் நம்மளோட அந்த ரூட்டு நல்லா பட்டுச்சுன்னா தான் அந்த வேரில் படும்போது அதில் மூலம் நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும். ஹேரில் அப்ளை பண்ணுறதுனால எந்த ஒரு யூஸ் இல்லை. எண்ணெயை அப்ளை பண்ணும்போது இப்படி ஆயில் அப்ளை பண்ணி இப்போ சும்மா மசாஜ் கொடுங்கன்னு சொல்கிறோம்ல. எதுக்காகனா அதோட நம்மளோட ரத்த ஓட்டம் நல்லா இன்க்ரீஸ் ஆகி அது மூலமாக ஹேர் க்ரோத் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும், ஓகேவா? ஹேர் ஃபால் ஆகுறதும் நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். பாருங்கள், சூப்பராக ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிட்டேன். எல்லா இடத்துலையுமே நல்லா அப்ளை பண்ணிட்டேன். என்னோட இது துணி வர எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். அவ்வளோதான். நல்லா இது உள்ள குழுமையாக இருக்குது, நல்லா தெரியுது. இந்த மாதிரி நீங்களும் பண்ணிவிட்டு ஒரு சின்ன மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு நம்மளுடைய ஸ்கேல்ஃபு நல்லா போகும். கொஞ்சம் கண் எரியுது சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கனால, ஆனால் கொஞ்சம் நேரம் அது இருக்கும். நம்மளுக்கு லைட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊற நல்லா வச்சுட்டு திரும்ப ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அவ்வளோதான். நல்லா அப்ளை பண்ணிட்டேன். நல்லா நம்மளோட ஸ்கேல்ஃபில் படுற அளவுக்கு நல்லா மசாஜ் கொடுத்தேன். அவ்வளோதான். நல்லா கொண்டை போட்டு வச்சுட்டு திரும்ப வந்து நம்ம கண்ணு நல்லா எரியுது. இதனால ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணுங்கள். நம்மளோட சின்ன குட்டி குட்டி ஹேர்லாம் ரீக்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும். சுத்தமாகவே கண்ணு திறக்க முடியல, ஓகேவா? கண்ணு வந்து திறக்க முடியலன்னு சொல்லிட்டு லைட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ பரவாயில்ல. அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் அதோட காரத்தன்மை நமக்கு தெரியும், திரும்ப ஒன்றும் பண்ணாது. பட் இருந்தாலும் நல்லா இந்த இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதோ இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். வெங்காயம் வந்து ரொம்ப நல்லது. இது கூட நீங்கள் இந்த வெந்தயம் நெல்லிக்காய் எது மிக்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல. நல்ல வெங்காயத்தோட அரைச்சி அதோட சாறு எடுத்து இல்லாத இடத்துல நிறைய பேருக்கு முடி கொட்டிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கனால பால்னஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் அதை வந்து நமக்கு ஸ்டார்டிங்லேயே கண்ட்ரோல் பண்ணாமல் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபுல்லாக லாஸ் ஆன பிறகுலாம் ரொம்ப கஷ்டம் ரீக்ரோத் ஆகுறதுக்கு. அதனால் நீங்கள் வந்து வெங்காயத்தை எடுத்து அதோட சாறு எடுத்து நல்ல இல்லாத இடத்துல இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தால் கூட ஒரு 4 இடத்துல ஒரு 2 வீக்ஸ் ஆகிறதுக்குள்ளே பேபி ஹேர் வந்து க்ரோத் ஆக ஆரம்பிச்சு. சின்ன வெங்காயத்துக்கு ஹேரை வந்து ரீக்ரோத் பண்ணுறதுக்கான ரொம்ப சல்ஃபர் அதில் அது இருக்குது, அதோட இது இருக்குது பவர். அதனால் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோட சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.